Hello students, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படிங்கற ஒரு சாப்டர்ல JEE எக்ஸாம்ஸ்ல கேட்ட 20 previous year questions நம்ம சால்வ் பண்ண போறோம். Solubility product concept ரிலேட்டடா 20 previous year questions நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி 2022ல NEET and JEE எக்ஸாம்ஸ் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம சிட்டி NEET JEEல 50 days free live crash course for mathematics and 2 months free live crash course for biology கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த free live crash courseல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படினா நம்மளோட சிட்டி NEET JEE ஆப்பை Play Storeல இருந்து டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படினா இந்த இடத்துல பேட்சஸ் அப்படினு இருக்கும். சோ இந்த பேட்சஸ் அப்படிங்கற செக்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த இடத்துல ஒரு பிளஸ் ஐகான் காட்டும். இந்த பிளஸ் ஐகான் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா என்டர் தி பேட்ச் கோட் அப்படினு சொல்லி கேக்கும். நீங்க மேத்தமேட்டிக்ஸ்க்கான ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணனும் அப்படி நினைச்சீங்க அப்படினா பேட்ச் கோட் இத டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படினா ரெக்வெஸ்ட் சென்ட் ஆயிடும். அந்த ரெக்வெஸ்ட் நாங்க அக்செப்ட் பண்ண உடனே 50 days free live crash course for mathematicsல நீங்க ஜாயின் பண்ணிடலாம். இல்ல நான் பயாலஜில ஜாயின் பண்ண அப்படினு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படினா bio 30 அப்படினு சொல்லி பேட்ச் கோட் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படினா ரெக்வெஸ்ட் சென்ட் ஆயிடும். அந்த ரெக்வெஸ்ட் நாங்க அக்செப்ட் பண்ண உடனே 2 months free live crash course for biologyல நீங்க ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி 2023ல NEET and JEE எக்ஸாம்ஸ் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம சிட்டி NEET JEEல 1 year கோர்ஸ் ஒன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 1 year கோர்ஸ்க்கான ஃபுல் டீடைல்ஸ் Telegram சேனல்ல மட்டும் தான் தர போறோம். நீங்க இன்னும் Telegram சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படினா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல Telegram சேனலோட லிங்க் நாங்க கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம Telegram சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. Problem number 1. An excess of liquid mercury is added to the acidified solution of 1 into 10 to the power of minus 3 molar Fe3 plus ion solution. So நம்மட்ட ஒரு பீக்கர் இருக்கு. So இந்த பீக்கர்ல பாத்தீங்க அப்படினா 1 into 10 to the power of minus 3 molar Fe3 plus ion solution present ஆயிருக்கு. So இதுல excess of mercury அவங்க ஆட் பண்றாங்க. It is found that 5% of Fe3 plus ion remains at equilibrium at 25 degrees Celsius. அதாவது இது கம்ப்ளீட்டா ரியாக்ஷன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் வந்து 5% of Fe3 plus ions present ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன மீன் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 95% of Fe3 plus ions ரியாக்ஷன் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? Fe2 plus கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. Calculate the standard reduction potential of mercury assuming that only one reaction that occurs is. So நம்மளுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இது மட்டும் தான் அந்த சொல்யூஷன்ஸ்ல நடக்குது, வேற எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே சொல்லிட்டு கடைசி நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த மெர்க்குரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2Hg, அதாவது மெர்க்குரி அப்படிங்கிறது Hg2 plus ions கன்வெர்ட் ஆகுது. Hg2 2 plus ions கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது எப்போ நடக்கும்? 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும்போது. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடந்துச்சு அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சிடேஷன் நடக்கக்கூடியதை நம்ம ஆனோட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஆனோட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். தென் Fe3 plus அப்படிங்கிறது 2Fe3 plus அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? Fe2 plus 2Fe2 plus ions produced ஆகும். ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது. கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரிடக்ஷன் எங்க நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கேத்தோட நடக்குது. தென் கேத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா 0.77 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஆனோட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் கேத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆர் ஸ்டாண்டர்ட் E செல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் அ கேத்தோட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் அ ஆனோட். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஆனோட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ 0.77 வோல்ட் மைனஸ் எக்ஸ். ஸோ இதோட வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம டேரக்டா வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஆனோட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின்ஸ்ல கொடுக்கல. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஈக்லிபிரியம். ஸோ ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ்ல நம்மளுக்கு என்ன தெரியும்? E செல் அப்படிங்கிறது 0 அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ E செல் அண்ட் ஸ்டாண்டர்ட் EMF ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல E செல் அப்படிங்கிறது நம்ம 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் equal to 0.059 divided by n log of concentration of the product divided by reactant. So இந்த இடத்துல concentration of the product என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா concentration of the Hg2 2 plus and Fe2 plus
whole raised to power தான் வந்து concentration of the product and concentration of the reactant பாத்தீங்க அப்படின்னா Fe3 plus whole raised to power 2. So அப்ப இதோட concentrations நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா E0 cell அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். E0 cell நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டைரக்டா வந்து ஸ்டாண்டர்ட் reduction potential நம்ம கண்டுபிடிக்கலாம். So அப்ப இதோட concentrations நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? So அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா first இந்த reactions நம்ம எடுத்துக்கலாம். So இந்த reactionsல பாத்தீங்க அப்படின்னா 2Hg அப்படிங்கிறது நம்ம excess of quantityல நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆமாவா? Then Fe3 plus ions ஓட concentrations பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சொல்லியிருந்தாங்க 1 into 10 to the power of minus 3 molar concentrations அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா ரியாக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலா எவ்வளவு பெர்சென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5% ஆஃப் Fe3 plus ions அந்த சொல்யூஷன்லயே ரிமைனிங் இருக்கு. ஓகேவா? ஸோ இது ரியாக்ஷன் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா Fe2 plus ions கன்வெர்ட் ஆயிருக்கு அண்ட் Hg2 2 plus ions கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இப்போ 5% Fe3 plus ions சொல்யூஷன்லயே இருக்கு அப்படின்னா என்ன மீன் பண்றோம் 95% ஆஃப் Fe3 plus ion Fe2 plus ions கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ Fe2 plus ions ஓட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவா இருக்கும் 95% ஆஃப் Fe3 plus ions இருக்கும். ஆமாவா? ஏன்னா 5% ரிமைனிங் இருக்கு 95% Fe3 plus Fe2 plus கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ Fe3 plusல 95% எவ்வளவு இருக்கோ அதுதான் வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Fe2 plus ions அப்படின்னு சொல்றாங்க. தென் 2Hg மெர்க்குரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு Hg2 plus ions தான் ப்ரொடியூஸ் ஆகுது. Hg2 2 plus ions ப்ரொடியூஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ 95% Fe3 plus Fe2 plus கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இங்க என்ன நடக்கணும் 95% ஆஃப் மெர்க்குரியும் வந்து கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கணும். ஏன் அப்படின்னா மெர்க்குரி எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணணும் 2 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணும் இல்லையா? இந்த எலக்ட்ரான்ஸை இந்த Fe3 plus ions தான் எடுத்துக்குது. ஸோ அப்போ 95% ஆஃப் Fe3 plus 95% ஆஃப் Fe3 plus ions ஓட கான்சென்ட்ரேஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெர்க்குரியோட கான்சென்ட்ரேஷன். ஸோ நம்ம எக்ஸஸ் மெர்க்குரி எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அதோட கான்சென்ட்ரேஷன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 95% ஆஃப் Fe3 plus ions ஓட கான்சென்ட்ரேஷன்ஸ். ஓகேவா? ஆனா இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா half of that 95% ஆஃப் Fe3 plus ion கான்சென்ட்ரேஷன். ஏன் half நான் போட்டேன் அப்படின்னா ரெண்டு மெர்க்குரி சேர்ந்தாதான் நம்மளுக்கு ஒரு Hg2 2 plus ions ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ half of this தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Hg2 2 plus அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இனிஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 to the power of minus 3 mole of Fe3 plus ions present ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Fe3 plus அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா எவ்வளவு அயான்ஸ் பிரசன்ட் Fe3 plus ions present ஆயிருக்கு அப்படின்னா 5% ஆஃப் Fe3 plus ions. ஸோ அப்போ 95% Fe3 plus அப்படிங்கிறது Fe2 plus கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால 95% ஆஃப் Fe3 plus ion கான்சென்ட்ரேஷன் தான் Fe2 plus ions கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ 95% Fe3 plus ions Fe2 plus ions கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு 95% ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Fe3 plus மெர்க்குரி நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால தான் 95% ஆஃப் Fe3 plus அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Fe3 plus ions பாத்தீங்க அப்படின்னா 5% ஆஃப் Fe3 plus ரைட் 5% நான் 5/100 multiplied by concentration of Fe3 plus அப்படிங்கிறது 10 to the power of minus 3 mole. ஓகேவா? ஸோ இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 5 into 10 to the power of minus 5 moles of Fe3 plus ions பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சொல்யூஷன்ல இருக்கு. இதுதான் வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? தென் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன பார்த்தோம் ப்ராடக்ட் ஆஃப் த Fe2 plus ions and Hg2 plus ions பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு Fe2 plus ions ஓட கான்சென்ட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. Fe2 plus ions ஓட கான்சென்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 95% ஆஃப் Fe3 plus ions. ஸோ அப்போ 95/100 multiplied by 10 to the power of minus 3. ஸோ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 95 into 10 to the power of minus 5 moles of Fe2 plus ions நம்ம சொல்யூஷன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. தென் Hg2 2 plus ions பார்த்தீங்க அப்படின்னா half of 95%. So, 95/100 multiplied by half into 10 to the power of minus 3. So, இது simple பண்ணும்போது 47.5 into 10 to the power of minus 5 moles of Hg2 plus ions solutionல present ஆயிருக்கு. So, அப்போ concentration of the product and concentration of the reactant அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது n is equal to 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு E0 செல் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த மெர்க்குரி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 2. Find the solubility product of saturated solution of
Ag to CrO4. ஸோ Ag to CrO4 அப்படிங்கிறது நம்ம வாட்டர்ல டிராப் பண்ணோம் அப்படின்னா என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Ag 2Ag plus ions கன்வெர்ட் ஆகும் அண்ட் CrO4 2 minus conversions நடக்குது. ஸோ இதை எடுத்து நம்ம வாட்டர்ல டிசால்வ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த அயான்ஸ்லாம் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த அயான்ஸ் இன்சைட் த சொல்யூஷன். ஸோ என்னென்ன அயான்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு? Ag பிளஸ் அயான்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு. Ag பிளஸ் அயான்ஸோட கான்சென்ட்ரேஷனும் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் CrO4 2 மைனஸ் அயான்ஸோட கான்சென்ட்ரேஷனையும் ப்ராடக்ட் பண்றோம். ஏதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பவர்ல ஸ்கொயர் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இதில் 2 அப்படிங்கிற கோஎஃபிஷியன்ட் பிரசென்ட் ஆகிறதுனால கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் அயான்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்யூஷன்ல அயான்ஸ் எவ்வளோ பிரசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ Ag பிளஸ் அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஃபார் Ag to CrO4 அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? அதுக்கு நம்மளுக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா EMF ஆஃப் த செல். ஸோ நம்மளுக்கு ஒரு செல் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த செல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம செல் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிப்போம். அந்த செல் ரியாக்ஷன்ஸோட இ செல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த செல் ரெப்ரசன்டேஷனை செல் ரியாக்ஷனா கன்வெர்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? செல் ரெப்ரசன்டேஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது நம்ம ஆனோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது கேத்தோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆனோட்ல பாத்தீங்க அப்படின்னா Ag அப்படிங்கிறது Ag பிளஸ் கன்வர்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இது எப்போ நடக்கும்? ஒரு எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும்போது நடக்கும். ஸோ இந்த Ag பிளஸ் அயான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது Ag சில்வர் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது எதுல டிப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் Ag to CrO4. ஸோ இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்வர் எலக்ட்ரோட் நம்ம டிப் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன மீன் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சொல்யூஷனோட Ag பிளஸ் அயான் கான்சென்ட்ரேஷன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய Ag பிளஸ் அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன். ஸோ அதனால இதோட கான்சென்ட்ரேஷன்ஸ் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா C1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த செல் எதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு அதாவது கேத்தோட் அண்ட் ஆனோட் அப்படின்னு ரெண்டு ஹாஃப் செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஹாஃப் செல்ஸ் கனெக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இ செல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரோலைட் பாத்தீங்க அப்படின்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் Ag to CrO4 அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ இந்த சொல்யூஷனோட Ag பிளஸ் அயான் கான்சென்ட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதை கண்டுபிடிக்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த க்ளூ கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ இந்த பர்டிகுலர் செல் ரியாக்ஷன்ஸோட இ செல் அப்படிங்கறத நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இ செல்லை வச்சுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் அயான்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அந்த Ag பிளஸ் அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தென் நம்ம ஆனோட்ல என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் கேத்தோட்ல என்ன கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா Ag பிளஸ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி Ag கன்வர்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கேத்தோட்ல நடக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 0.1 மோல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல கொடுத்துட்டாங்க. ஸோ இது எங்க நடக்குது? கேத்தோட்ல நடக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கான்சென்ட்ரேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கான்சென்ட்ரேஷன் இ செல் அண்ட் ஸ்டாண்டர்ட் EMF. ஸோ இதை ரிலேட் பண்ணக்கூடியது என்னது? நர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதிக்கலாமா? நர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? இ செல் இஸ் ஈக்குவல் டு E0 செல் மைனஸ் 0.059 டிவைடட் பை n. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிறது ஒன்று தான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அப்போ n is equal to 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். லாக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். ஸோ ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா C1. ஸோ இதோட செல் ரியாக்ஷன்ஸ் எழுதும் போது பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படிங்கிறது C1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தென் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா 0.1. ஸோ இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இ செல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ 0.1 அப்படிங்கிறத நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ல இ செல் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 0.164 ஈக்குவல் டு E0 செல். E0 செல் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் செல் ரியாக்ஷனுக்கு 0. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஆனோட் அப்படிங்கிறது என்னது? Ag பிளஸ்ல இருந்து Ag கன்வெர்ட் ஆகக்கூடியது. ஸோ இது X அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி கேத்தோட்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேத்தோட் அப்படிங்கிறது X தான் வருது. ஏன் அப்படின்னா இங்கேயும் Ag பிளஸ் அப்படிங்கிறது Ag கன்வெர்ட் ஆகுது. ஸோ ரெண்டோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் சேமா இருக்கிறதுனால
ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கேத்தோட் மைனஸ் ஆனோட் அப்படிங்கறத சப்ஸ்டிட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது 0வா மாறிடுது. ஆர் கான்சென்ட்ரேஷன் செல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கான்சென்ட்ரேஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன் சேஞ்சஸ்னால தான் நம்மளுக்கு இ செல் அப்படிங்கிறது கிடைக்குது, பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் சேஞ்ச்னால பொட்டன்ஷியல் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த செல்லை நம்ம என்ன சொல்லுவோம், கான்சென்ட்ரேஷன் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கான்சென்ட்ரேஷன் செல்லுக்கு ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது 0 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ மைனஸ் 0.059 log of C1 by 0.1. ஸோ இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.164 divided by 0.059. ஸோ மைனஸ் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். log of C1 divided by 0.1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிள் பண்ணீங்க அப்படின்னா approximately 2.77 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும், ஈக்குவல் டு log of C1 divided by 0.1. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? ஸோ இப்போ வந்து log இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 10 to the power minus 2.77 அப்படின்னு நம்மளுக்கு வரும், ஈக்குவல் டு log of C1 divided by 0.1. கரெக்டா? C1 divided by 0.1 0.1 divided by ஓகே C1 divided by 0.1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. சாரி, log நம்ம இந்த புக்கு கொண்டு வந்துட்டோம் இல்லையா. சப்போஸ் C1 divided by 0.1 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்க அப்படின்னா 0.016 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1.7 into 10 to the power of -4 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Ag plus ions அப்படிங்கிறது 1.7 into 10 to the power of -4 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ கால்குலேஷன் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Ag plus ions அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Ag plus ions நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், Ag to CrO4 அப்படிங்கிறது வாட்டர்ல டிசால்வ் ஆகும்போது Ag plus and Cl minus ions கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல சாரி CrO4 மைனஸா 2 மைனஸா கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போ 2 Ag plus ionsோட கான்சென்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.7 into 10 to the power of -4. ஸோ வேல்யூ கரெக்டாக இருக்கான்றதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கால்குலேட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ Ag plus ionsோட கான்சென்ட்ரேஷன் இவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா CrO4 2 மைனஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா half of this value. ஏன் அப்படின்னா 2 Ag plus ionsோட கான்சென்ட்ரேஷன்ஸ் தான் இவ்வளோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதோட half வேல்யூ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CrO4 2 மைனஸா இருக்கும். ஓகே ரைட். ஸோ அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Ag plus ions நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் CrO4 2 மைனஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், ப்ராடக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Ag plus ஸ்கொயர் 2 இருக்கும் அண்ட் CrO4 2 மைனஸ். ஸோ இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் Ag to CrO4 அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த கால்குலேட்டட் வேல்யூஸ் ராங்காக கூட இருக்கலாம். ஸோ நீங்க கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க எது கரெக்டான வேல்யூஸ். ஸோ அந்த கரெக்டான வேல்யூஸ் எடுத்து நீங்க சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஃபார் Ag to CrO4 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 3. The standard reduction potential for Cu2 plus to Cu, அதாவது Cu2 plus to Cu ஓட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் 0.34 வோல்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மள என்ன கேட்குறாங்க, கால்குலேட் த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அட் pH is equal to 14 for the above half cell couple. ஸோ இந்த கப்புளுக்கு இந்த பர்டிகுலர் கான்சென்ட்ரேஷன்ஸ், ஸோ pH is equal to 14ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாஃப் செல் நடந்துச்சு அப்படின்னா இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ pH is equal to 14. ஸோ pH அப்படிங்கிறது என்னது, இன்டெரக்டா வந்து நம்மளுக்கு H plus ionsோட கான்சென்ட்ரேஷன்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஸோ H plus ionsோட கான்சென்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது, 10 to the power of -14 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு H plus ionsோட கான்சென்ட்ரேஷன்ஸ். ஆனால் H plus ionsோட கான்சென்ட்ரேஷனே நம்ம டேரக்டா கொடுக்கல. ஸோ வேற ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஃபார் CuOH twice. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாஃப் கப்புள் இருக்கு இல்லையா, இந்த ஹாஃப் கப்புள் எதுல வச்சிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோலைட் பாத்தீங்க அப்படின்னா CuOH2. ஸோ இதை எலக்ட்ரோலைட்டா எடுத்துட்டு இந்த பர்டிகுலர் இதுல காப்பரை டிப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த காப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன இருக்கு, Cu2 plus ions அப்படிங்கிறது பிரசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரோலைட் Cu2 plus ions பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ அது 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி Cu கன்வர்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க அண்ட் pH பாத்தீங்க அப்படின்னா H plus ionsோட கான்சென்ட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்க அப்படின்னா இதை மூணையும் ரிலேட் பண்ணக்கூடியது என்னது, நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ அப்போ E cell is equal to E0 cell minus 0.059 divided by number of electrons involved அப்படிங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அப்போ n is equal to 2 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். log of
concentration of the product divided by reactant. Product oda concentration என்னது copper. Suppose Cu அப்படிங்கறத நம்ம substitute பண்றோம். Then divided by concentration of Cu2+. So copper அப்படிங்கிறது solid stateல present இருக்கு. So அதோட concentrations அப்படிங்கிறது 1 molar நம்ம எடுத்துப்போம். So நம்ம வந்து reduction potential தான் கேட்டாங்க. So நான் இந்த இடத்துல E cell அப்படின்னு எழுதிட்டேன் இல்லையா? So அதனால நம்ம reduction potential கன்வெர்ட் பண்ணிடலாம். Suppose reduction potential non-standard condition equal to standard reduction potential. Standard reduction potential நம்மளுக்கு क्वेश्चंஸ்லயே கொடுத்தாங்க இல்லையா? So என்ன வேல்யூ இருக்குது? 0.34 volt அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So நான் அதை substitute பண்ணிடுறேன். 0.34 volt minus 0.059 divided by 2 log of, so concentration of the copper metal வந்து நம்ம 1 அப்படின்னு எடுத்துப்போம். Then Cu2+ ions ஓட concentration அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். சோ அப்ப Cu2+ ions ஓட concentrations நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா solubility product for CuOH அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ நம்ம என்ன சொன்னோம்? solubility product அப்படிங்கிறது concentration of a ions present inside the solution product பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ அப்ப CuOH twice அப்படிங்கிறது வாட்டர்ல டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு Cu2+ ions ஆகும் 2OH- ions ஆகும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ions in the solution அப்படிங்கிறதா வந்து solubility product அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அண்ட் OH- ions வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. ஸோ அப்போ solubility product என்ன சொல்லியிருக்காங்க? 10⁻⁻19 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ Cu2+ ions ஓட கான்சென்ட்ரேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா OH- ions ஓட கான்சென்ட்ரேஷன் நம்மளுக்கு தெரியணும். ஆனா OH- ions ஓட கான்சென்ட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு क्वेश्चंसல கொடுக்கல. ஆனா இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா pH is equal to 14 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்ம இதுல 10thலயே படிச்சிருப்போம். சோ pH and POH அப்படிங்கறத நம்ம ஆட் பண்றது equal to 14 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் pH அப்படிங்கிறது நம்மளுக்கு 14 அப்படின்னு சொல்லி क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. சோ அப்ப POH அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? POH அப்படிங்கிறது 0வா இருக்கும். சோ POH அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் OH- ions. ஓகேவா? சோ அப்ப இத சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் OH- ions அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். சோ அப்ப லாக் அந்த பக்கம் போச்சு அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் OH- ions அப்படிங்கிறது 10⁻0 அப்படின்னு கிடைக்குது. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் OH- ions அப்படிங்கிறது 1 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அப்ப இதோட கான்சென்ட்ரேஷன்ஸ் 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ 1 நம்ம ஸ்கொயர் பண்ணனும். அண்ட் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Cu2+ ions அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. சோ அப்ப கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Cu2+ அப்படிங்கிறது 10⁻⁻19. சோ அப்ப இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 0.34 minus 0.059 divided by 2 log of 1/10⁻⁻19. So 10⁻⁻19 பவர்ல போச்சு அப்படின்னா 0.34 minus 0.059 divided by 2 log of 10⁻+19. So இந்த +19 முன்னாடி வந்துச்சு அப்படின்னா 0.34 minus 0.059 divided by 2 multiplied by 19. So log of 10 அப்படிங்கிறது நம்மளுக்கு 1 கன்வெர்ட் ஆயிடும். So இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் at pH is equal to 14 எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 4. The electrochemical cell shown below is a concentration cell. So நம்மளுக்கு ஒரு செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க. So இந்த செல் ரெப்ரசன்டேஷனை வச்சு நம்ம செல் ரியாக்ஷன் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிரும். செல் ரெப்ரசன்டேஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது எல்லாமே ஆனோட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது கேத்தோட். சோ அப்ப ஆனோட்ல என்னென்ன கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது? M அப்படிங்கிறது M2+ ions கன்வர்ஷன் நடக்குது. சோ இந்த M2+ ions ஓட கான்சென்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா saturated solution of sparingly soluble salt of MX2. ஸோ ஸ்பேரிங்லி சால்யூபிள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக வந்து அந்த சால்ட் வந்து அயான்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதோட கான்சென்ட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு M2+ ionsோட கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ M அப்படிங்கிறது M2+ ionsா கன்வர்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இது எப்போ நடக்கும்? 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும்போது. ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடந்திருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனோட நடக்கும். ஸோ அப்போ ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஸோ ஆனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நம்ம கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின்ஸ்ல கொடுக்கல. ஸோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படிங்கிறது அப்புறமா பார்ப்போம். ஸோ அப்போ M அப்படிங்கிறது M2+ ionsா கன்வர்ஷன் நடந்திருக்கு. தென் கேத்தோட்ல பாத்தீங்க அப்படின்னா M2+ ions அப்படிங்கிறது M கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. M2+ ions M கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும்போது தான் M கன்வர்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இந்த M2+ ionsோட கான்சென்ட்ரேஷன்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 0.001 molar concentration அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The EMF of the cell depends upon the difference in the concentration of the
M2 plus ions. So நம்மளுக்கு என்ன தெரியும் எலக்ட்ரோலைட்டோட கான்சென்ட்ரேஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா EMF of the cell அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதை தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. The EMF of the cell is 0.059 volt. ஸோ E cell அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. E cell எவ்வளவு 0.059 volt. ஸோ நம்மளுக்கு இன்னொன்று என்ன தெரியும் ஸ்டாண்டர்ட் EMF of the cell அப்படிங்கிறது 0 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஏன் 0 அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் செல். ஸோ கான்சென்ட்ரேஷன் செல்ஸுக்கு E0 அப்படிங்கிறது 0 அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அப்போ E செல் E0 செல் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க அண்ட் கான்சென்ட்ரேஷன் சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை மூணு ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் என்னது அப்படின்னா நம்மளோட நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னா E செல் இஸ் ஈக்குவல் டு E0 செல் minus 0.059 divided by n log of concentration of the product divided by concentration of the reactant. So product எது reactant எது அப்படிங்கறத கண்டுபிடிக்க நம்ம first cell reactions கண்டுபிடிச்சிருவோம். So cell reactions பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம addition பண்றோம். number of electrons சேமா இருக்கு. So அப்ப number of electrons cancel பண்ணிட்டு இது ரெண்டையும் addition பண்ணோம் அப்படின்னா cell reactions நமக்கு தெரிஞ்சிரும். Then M2 plus ions ஓட concentrations பாத்தீங்க அப்படின்னா 0.01 molar concentrations அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. gives M2 plus ions ஓட concentrations நம்மளுக்கு கொடுக்கல. அதுக்கு பதிலா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா saturated solution of sparingly soluble salts. சோ இதோட concentrations நமக்கு தெரியாதனால C1 அப்படினா நம்ம வெச்சுக்கலாம் plus M. சோ இப்போ நம்ம என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா the solubility product KSP of MX2 அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அப்ப solubility product for MX2 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா MX2 அப்படிங்கிறது வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது M2 plus ions and 2x minus ions produce பண்ணுது. சோ அப்ப solubility product அப்படிங்கிறது product of concentration of the ions inside the solution with their coefficient அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ அப்ப number of ions are concentration of M2 plus ion and concentration of x minus ions நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம solubility product கண்டுபிடிக்கலாம். சோ இந்த இடத்துல ஸ்கொயர் n 2 சாரி இந்த இடத்துல 2m போட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதோட கோஎஃபிஷியன்ட் 2 அப்படிங்கிறது பிரசன்ட்டா இருக்கிறதுனால. சோ இப்போ நமக்கு என்ன தெரியணும் M2 plus ions ஓட கான்சென்ட்ரேஷனும் x minus ions ஓட கான்சென்ட்ரேஷனும் நமக்கு தெரியணும். சோ இந்த solubility product அப்படிங்கிறது saturated solutionsல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன். சோ அப்ப saturated solutionோட கான்சென்ட்ரேஷன்ஸ் தான் நம்ம எலக்ட்ரோலைட்டா இந்த செல்லுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா E செல்ல நம்ம வந்து concentration of the product divided by reactant ப்ராடக்ட் என்ன நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் M2 plus ions ஓட கான்சென்ட்ரேஷன்ஸ் தான் நம்ம C1 அப்படி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். தென் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படிங்கிறது 0.001 அப்படிங்கறத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ அப்ப இந்த பர்టిక్యులர் ஈக்குவேஷனை நம்ம சிம்பிள் பண்ணோம் அப்படினா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் saturated solution of sparingly soluble salts நமக்கு தெரிஞ்சிரும். சோ நம்மள என்ன கேட்டிருக்காங்க solubility product அப்படிங்கிறது எதுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பாத்தீங்க அப்படினா saturated solution of sparingly soluble salts க்கு ஈக்குவலா இருக்கும். சோ அப்போ இதோட கான்சென்ட்ரேஷன் M2 plus ions ஓட கான்சென்ட்ரேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படினா solubility product அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். சோ அப்ப M2 plus ions ஓட கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிக்க நம்ம இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ அப்ப 0.059 E cell E0 cell அப்படிங்கிறது 0 அப்படின்னு நமக்கு தெரியும். 0.059 divided by number of electrons involved அப்படிங்கிறது 2 log of C1 divided by 10 to the power of minus 3 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிட்யூட். So 0.01 அப்படிங்கறத நான் 10 to the power of minus 3 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். So இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படினா 0.059 divided by 0.059 multiplied by 2. So இந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கறது இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் இந்த பக்கம் வந்துருச்சு இல்லையா? equal to log of C1 multiplied by 10 to the power of plus 3. So minus 3 மேல வந்துச்சு அப்படினா plus 3 கன்வர்ஷன்ஸ் நடந்துருச்சு. So இது சிம்பிள் பண்ணீங்க அப்படினா minus 2 is equal to log of C1 multiplied by 10 to the power of 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. So இந்த log இந்த பக்கம் வந்துச்சு அப்படினா 10 to the power of minus 2 கன்வர்ஷன்ஸ் ஆயிரும். So அப்போ C1 multiplied by 10 to the power of minus 3. So அப்போ C1 is equal to 10 to the power of minus 5. So அப்போ concentration of MX2 or M2 plus ions ஓட கான்சென்ட்ரேஷன் saturated solutionல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படினா 10 to the power minus 5 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அப்போ 10 to the power minus 5 M2 plus ions present ஆயிருந்துச்சு அப்படினா எவ்வளவு x minus ions present ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படினா 2 into 10 to the power of minus 5 moles of x minus ions present ஆயிருக்கும். ஏன் அப்படினா இப்போ ஒரு MX2 dissolve ஆச்சு அப்படினா ஒரு M2 plus ions 2 x minus ions produced ஆகுது. So அப்போ 10 to the power minus 5 moles of M2 plus ions present ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா 2 into 10 to the power minus 5 moles of x minus ions present ஆயிருக்கும். So அப்போ இது ரெண்டோட கான்சென்ட்ரேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு.
So அதை substitute பண்ணோம் அப்படின்னா 10 to the power of minus 5 multiplied by 10 to the power 2 into 10 to the power of minus 5 whole square. So இது simple பண்ணோம் அப்படின்னா 10 to the power of minus 5 multiplied by 4 into 10 to the power minus 10. So இது simple பண்ணும்போது 4 into 10 to the power minus 15 அப்படிங்கிறதா solubility product for mx2 at 25 degree Celsius, right? So 298 Kelvin சொல்லிருக்காங்க, அப்போ 25 degree. So அப்போ ஆப்ஷன் கூட பாத்தீங்க அப்படின்னா option B is a right answer. Next, problem number 5. இந்த செல், ஸோ திருப்பி நம்மளுக்கு ஒரு செல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த செல் ரெப்ரஸன்டேஷனை செல் ரியாக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்படின்னா தான் ப்ராடக்ட் எது, ரியாக்டன்ட் எது, அண்ட் நம்மளுக்கு மோர் கிளாரிட்டி வந்து செல் ரியாக்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு ஆனோட் அப்படிங்கிறது என்னது, ஆனோட் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, HG அப்படிங்கிறது H பிளஸ் அயான்ஸாக கன்வர்ஷன்ஸ் நடக்குது. ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கிறதுனால 2 H பிளஸ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது எப்போ நடக்கும், 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும்போது. ஸோ இந்த H2 அப்படிங்கிற கேஸோட கான்சென்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 bar பிரஷரா இருக்கு. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ஆனோட நடக்கக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் கேத்தோட்ல என்னென்ன கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா AgCl அப்படிங்கிறது AgA கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போ AgCl அப்படிங்கிறது AgA கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது எப்போ கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணுவோம். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணோம் அப்படின்னா 2 AgCl அப்படிங்கிறது 2 AgA ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ கேத்தோட ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ இது ரெண்டையும் நம்ம அடிஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், செல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல H2 ஹைட்ரஜன் கேஸோட ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா 1 bar ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 AgCl அண்ட் 2 H plus ions. ஸோ இந்த 2 H plus ionsோட கான்சென்ட்ரேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. 10 to the power minus 6 மோலால் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பிளஸ் 2 Ag. ஸோ இப்போ நம்ம செல் ரியாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம என்ன கேட்குறாங்க, when 10 to the power minus 6 molar HCl solution is used, the standard electrode potential for AgCl to Ag. ஸோ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஃபார் AgCl to Ag எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 10 to the power minus 6 H plus அயானோட கான்சென்ட்ரேஷன்ஸ் இருக்கும்போது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், கேத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 0 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன், ஹைட்ரஜனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 0 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஹைட்ரஜன் H2 அப்படிங்கிறது H plus அயான்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் கெமிக்கல் சேஞ்சஸோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 0 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கேத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் நம்மள கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ கேத்தோட கெமிக்கல் சேஞ்சஸ் பார்க்கும்போது AgCl அப்படிங்கிறது AgA கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்போ கேத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் நம்மள கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கேத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைரக்ட் ஃபார்ம்ல என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் அ கேத்தோட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஆனோட் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ ஆனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 0 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேத்தோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் நம்மளுக்கு கொஸ்டின்ல E செல் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் நம்மளோட நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ அப்போ E செல் இஸ் ஈக்குவல் டு E0 செல் மைனஸ் 0.059 டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அப்போ லாக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன். ஸோ ப்ராடக்ட்ல சில்வர் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, AgCl அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட் இருக்கு. ஸோ அப்போ சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடியதோட கான்சென்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம 1 மோலார் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா H plus அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன்ஸ் இருக்கு. அண்ட் ரியாக்டன் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா H2 அப்படிங்கிறது கேஸ். ஸோ அதனால pressure ஆஃப் த H2 gases அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். H plus அயான்ஸ் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 2% இருக்கிறதுனால அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஸோ இப்போ E0 செல் அப்படிங்கிறது என்னது, E0 செல்லுக்கு பதிலாக நம்ம ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேத்தோட் அப்படிங்கிறத மாத்திக்கலாம். ஏன்னா கேத்தோட் ஆனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 0 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். E செல் அப்படிங்கிறது நம்மளோட கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க 0.92 வோல்ட் மைனஸ் 0.059 டிவைடட் பை 2 லாக் ஆஃப் H plus அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 to the power minus 6. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம். அண்ட் ப்ரெஷர் ஆஃப் த ஹைட்ரஜன் கேஸ் அப்படிங்கிறது 1 bar pressure அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ இப்போ இந்த கேத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் நெகட்டிவ் வேல்யூ எல்லாம் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவா மாறிடும். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேத்தோட் ஈக்குவல் டு 0.92 பிளஸ் 0.059 டிவைடட் பை 2 லாக் ஆஃப்
10 to the power minus 12. So 10 to the power minus 12 அப்படிங்கிறது முன்னாடி வந்துச்சு அப்படின்னா 0.92 plus 0.059 divided by 2 multiplied by minus 12. So இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஃபார் ஏஜி சாரி இந்த இடத்துல மைனஸ் வரும் 0.59 multiplied by 6. So இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஃபார் ஏஜி டு சிஎல் to AG அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். The conductance of 0.0015 molar aqueous solution of weak monobasic acid. So weak monobasic acid அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நான் HA அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். So இந்த HA அப்படிங்கிறது டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா H plus and A minus ப்ரொடியூஸ் பண்ணும். So இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வீக் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வீக் பேஸா இருக்கிறதுனால தான் இந்த H plus அயான்ஸ் கூட கம்பைன் ஆக விரும்பவே இல்லை. ஸோ அப்போ வீக் பேஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மோனோ அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒரு சிங்கிள் சார்ஜ், அதாவது வீக் பேஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் H plus அயான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் தான் நம்ம மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ மோனோபேசிக் ஆசிட் அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுது? ஒரே சார்ஜ் இருக்கக்கூடிய வீக் பேஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆசிட்ஸ் தான் நம்ம மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்மளுக்கு என்ன க்ளூ கொடுத்தாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வீக் மோனோபேசிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்ம HA அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சொல்யூஷன் அதாவது இந்த HA அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 0.015 molar concentrations present ஆயிருக்கு. Was determined by using a conductivity cell. ஸோ இந்த சொல்யூஷனோட கண்டக்டன்ஸ் வந்து ஒரு கண்டக்டிவிட்டி செல்ஸை வச்சு மெஷர் பண்றாங்க. The distance between the electrode conductivity cellsல ரெண்டு பிளாட்டினம் எலக்ட்ரோட் இருக்கும் அப்படின்னு தெரியும். இந்த ரெண்டு பிளாட்டினம் நடுவில் இருக்கக்கூடிய லென்த் அதாவது டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா L அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ அப்போ Lோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 120 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. With an area of cross section 1 centimeter square. ஸோ அப்போ area is equal to 1 centimeter square அப்படின்னு கொடுத்தாங்க. The conductance of this solution, conductance அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? Reciprocal of resistance. So இப்போ 1/R ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 5 into 10 to the power minus 7 Simon அப்படின்னு சொல்லிட்டாங்க. The pH of the solution is 4. So அப்போ pH is equal to 4 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல கொடுத்திருக்காங்க. The value of limiting molar conductivity of weak monobasic acid in the aqueous solution is Z into 10 to the power ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்மள கேட்குறாங்க. ஸோ மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினைட் டைலூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினைட் டைலூஷன்ஸ் அண்ட் மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது ரிலேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு molar conductance divided by molar conductance at infinite dilution. So இந்த இடத்துல ஆல்ஃபா அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஸோ இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ தெரிஞ்சு மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினைட் டைலூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மோலார் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சலாமா? மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது? கண்டக்டிவிட்டி மல்டிப்ளைட் பை 1000 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன்ஸ். ஸோ கண்டக்டிவிட்டியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல கொடுக்கவே இல்லை. பட் ஆனால் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1/R multiplied by L by A அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அப்போ இந்த மோலார் கண்டக்டன்ஸ் கண்டக்டிவிட்டிக்கு பதிலாக 1/R multiplied by L by A multiplied by 1000 divided by concentration. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? கண்டக்டிவிட்டி 1/R அப்படிங்கிறது எவ்வளவு? 5 into 10 to the power minus 7. 5 into 10 to the power minus 7 multiplied by length by area அப்படிங்கிறது எவ்வளவு? 120 divided by 1. 120 divided by 1 multiplied by 1000 divided by 0.0015. ஸோ இப்போ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ இது 5ஆல ஃபர்ஸ்ட் நான் கேன்சல் பண்றேன். இப்போ 0.0003 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 3 into 10 to the power minus 4 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 10 to the power minus 4 இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 to the power plus 3 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ 3 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணுவோமா? ஸோ அப்போ நம்மளுக்கு 40 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ 10 to the power minus 7 multiplied by 40 multiplied by 10 to the power 3 divided by 10 to the power minus 4. So in 10 to the power minus 4 மேல போச்சு அப்படின்னா பிளஸ்ஸா மாறிடும். ஸோ அப்போ 10 to the power minus 7 multiplied by 40 into 10 to the power plus 7. ஸோ அப்போ சிம்பிள் பண்ணும்போது நம்மளுக்கு 40 Simon centimeter square per mole நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது 40 Simon centimeter square per mole அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆல்ஃபா அப்படிங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா pH is equal to
4 and weak mono basic acid அப்படின்ற ரெண்டு க்ளூ நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு க்ளூ வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படினா நம்ம எடுத்துக்கிட்ட ஆசிட் அப்படிங்கிறது ஒரு வீக் ஆசிட்ஸா இருக்கு. சோ வீக் ஆசிட் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணா அப்படினா இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து 0.0015 மோலார் HA acids நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அதாவது weak mono basic acid நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினா கம்ப்ளீட்டா அது அயான்ஸா கன்வெர்ட் ஆயிருக்காது. சோ அது எவ்வளவு அயான்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படினா degree of dissociation multiplied by concentration. So weak mono basic acid அப்படின்னு சொன்னதுனால இந்த HA அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அயான்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஏன்னா அது வீக் ஆசிட். சோ அப்போ வீக் ஆசிட்ஸ் எவ்வளவு அயான்ஸா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படினா concentration multiplied by degree of dissociation. சோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா எவ்வளவு H+ அயான்ஸ் அந்த சொல்யூஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஆனா H+ அயான்ஸ் எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு கொடுக்கல இல்லையா? சோ அது இன்டைரக்ட் வேல எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படினா pH = 4. சோ pH அப்படிங்கிறது என்னது? log of H+ அயான் concentration equal to 4. சோ இப்போ இந்த log அந்த பக்கம் போச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படினா H+ அயான்ஸோட concentrations அப்படிங்கிறது 10 to the power -4. So அப்ப H+ ions-ஓட concentrations 10 to the power -4 இருக்கு. So அப்ப degree of dissociation multiplied by given concentration அப்படிங்கிறது H+ ions-ஓட concentrations கொடுக்குது. So அப்போ alpha is equal to, so alpha அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா concentration is equal to, sorry concentrations தெரிஞ்சிரும், alpha தான் நமக்கு தெரியாது இல்லையா? So அப்போ alpha is equal to H+ ion concentration divided by நம்மளோட சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன்ஸ். ஸோ H+ அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் என்னது? 10 to the power -4. ஸோ இந்த 0.05 அப்படிங்கிறது 0.0015 அப்படிங்கிறத நான் 15 into 10 to the power -4 அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். ஸோ அப்போ 10 to the power -4 10 to the power -4 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ டிகிரி ஆஃப் ஆல்ஃபா அப்படிங்கிறது 1/15 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ ஆல்ஃபா வேல்யூ தெரிஞ்சிருச்சு, மோலார் கண்டக்டன்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு molar conductance at infinite dilutions அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் இல்லையா? சோ அப்போ ஆல்பா அப்படிங்கிறது எவ்வளவு? 1/15. molar conductance அப்படிங்கிறது எவ்வளவு கிடைச்சிருக்கு? 40. சோ அப்போ ஆல்பா is equal to molar conductance divided by molar conductance at infinite dilution. சோ அப்போ molar conductance எவ்வளவு? 40 கிடைச்சிருக்கு. molar conductance at infinite dilutions தான் கண்டுபிடிக்கணும். சோ அப்போ 1/50 இங்க இருக்கு. சோ அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது molar conductance at infinite dilution is equal to 40 into 15. சோ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 4 into 5 are 20, 4 into 1 into 4 are 4, 4 to 6. So அப்போ 600 Simon centimeter square per mole அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 6 into 10 to the power 2 நம்ம மாத்தலாமா? ஸோ நம்ம கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Z-ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ Z is equal to 6. ஸோ வேல்யூ ஆஃப் Z அப்படிங்கிறது 6 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 7. The concentration of the potassium ion inside a biological cell at least 20 times higher than the outside cell. So ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய பொட்டாசியம் அயனோட கான்சென்ட்ரேஷன் அவுட் சைடுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் அயனோட கான்சென்ட்ரேஷனை விட 20 times ஹையரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The resulting potential difference across the cell is important in several processes such as transmission of nerve impulse and maintaining the ion balance. So இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். ஸோ கான்சென்ட்ரேஷன் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த அயான்ஸ் நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய செல்லை நம்ம என்ன சொல்லுவோம்? கான்சென்ட்ரேஷன் செல். ஸோ இங்க நடக்கக்கூடிய ப்ராசஸை வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் செல்லா வந்து கான்சென்ட்ரேஷன் செல்லோட ரெப்ரசன்டேஷனா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கேட்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா for the above electrolytic cell the magnitude of the cell potential E cell is equal to 70 millivolt அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சோ என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா E cell பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா, அப்ப del G என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு செல் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படினாலே நம்ம வந்து செல் ரியாக்ஷன்ஸ் எழுதுவோம். சோ இதுல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது ஆனோட், ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது கேத்தோட். சோ ஆனோட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா M அப்படிங்கிறது M+ கன்வர்ஷன்ஸ் நடக்குது. சோ அப்போ M அப்படிங்கிறது M+ கன்வர்ஷன்ஸ் நடக்குது. சோ இது எப்ப நடக்கும்? ஒரு எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும்போது நடக்கும். தென் கேத்தோட்ல பாத்தீங்க அப்படின்னா M+ அப்படிங்கிறது M கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. சோ இப்போ M+ அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ், சோ இது M ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இந்த M+ அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 0.05 மோலார் கான்சென்ட்ரேஷன்ஸா இருக்கு. அண்ட் இந்த M+ அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன்ஸ் என்ன சொல்லிருக்காங்க? 1 மோலார் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் செல் ரியாக்ஷன்ஸ் எழுதிடுவோமா? சோ செல் ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா M+ அயான் 1 மோலார் கான்சென்ட்ரேஷன் பிளஸ் மெட்டல் M gives M plus M+ அயான் கான்சென்ட்ரேஷன்ஸ் 0.05 மோலார். சோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்?
இந்த செல் அதாவது கான்சென்ட்ரேஷன் செல்லுக்கு அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷன் செல்லுக்கு இ நாட் செல் அப்படிங்கிறது 0 அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இ செல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ இ செல் இ நாட் செல்லை இண்டிகேட் பண்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நர்ஸ் ஈக்குவேஷன் இ செல் இஸ் ஈக்குவல் டு இ நாட் செல் மைனஸ் 0.059 டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இன்வால்வ் இருக்கு. ஸோ அப்போ 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். லாக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு 0.05 divided by concentration of the reactant. Reactant ஓட concentrations பாத்தீங்க அப்படின்னா 1 molar concentration. So E naught cell அப்படிங்கிறது நமக்கு 0 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. minus 0.059 divided by 1 log of 5 into 10 to the power minus 2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். So இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா minus 0.059 log of 5 minus, so இந்த மைனஸ் முன்னாடி அங்க போகுது இல்லையா, so minus 0.059 log of 10 to the power minus 2 நம்ம எழுதலாம். So that minus 2 அப்படிங்கிறது முன்னாடி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா minus 0.059 log of 5 minus 2 முன்னாடி வந்துச்சு இல்லையா, so அப்போ 0.059 multiplied by minus 2. So log of 10 அப்படிங்கிறது 1 மாறிடும். So இப்போ இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு பாசிட்டிவா மாறிடுது. So இந்த பாசிட்டிவ் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 0.059 log of 5 plus 0.118 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல சின்ன வேல்யூ. ஏன் அப்படின்னா லாக் ஆஃப் 10 நம்மளுக்கு 1 கிடைக்குது. ஸோ அப்போ லாக் ஆஃப் 5 அப்படிங்கிறது இதை விட சின்ன வேல்யூவா தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு இ செல் அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கு. என்ன சொல்றேன் அப்படின்னா லாக் ஆஃப் 10 வேல்யூ நம்மளுக்கு 1 கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ லாக் ஆஃப் 5 ஹாஃப் ஆஃப் தட்டா தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய டேர்மோட வேல்யூ வந்து ஸ்மால் வேல்யூவா இருக்கு. ஸோ அப்போ ஸ்மால் இங்க இருக்கு, பாசிட்டிவ் வேல்யூல லார்ஜரா இருக்கு. ஸோ இப்போ இதை சிம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இ செல் அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல கிடைக்கும். ஸோ இ செல் அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல கிடைச்சிச்சு அப்படின்னா டெல் ஜி அப்படிங்கிறது நெகட்டிவ் டேர்ம்ல கிடைக்கும். ஸோ அதை நம்ம இங்க ஆப்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாத்திடலாம் இல்லையா. ஸோ அப்போ இ செல் அப்படிங்கிறது 0 ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அப்போ 0 பெருசா இருக்கும் போது நம்ம இப்படி இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ அப்போ டெல் ஜி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூவா இருக்கும். ஸோ அப்போ 0 தான் பெருசா இருக்கும். ஸோ அப்போ நம்ம கரெக்ட் ஆப்ஷன்ஸ் எதுவா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இ செல் அப்படிங்கிறது 0 பெருசா இருக்கும், டெல் ஜி நாட் அப்படிங்கிறது 0 கம்மியா இருக்கும். ஸோ இது ஆப்ஷன் கூட மேட்ச் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகல. ஸோ ஆப்ஷன் பி பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 8. For the cell, so நம்மளுக்கு திருப்பி ஒரு செல் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. Different half cells and their standard potential are given. So நிறைய half cells ஓட standard potentials நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. If the standard reduction potential of the zinc is minus 0.76 volt, which cathode will give the maximum value of E naught cell per electron transfer? Okay வா? So இப்போ என்ன கேட்கறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 half cells ஓட reduction potentials நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது கூட வந்து ஜிங்கோட reduction potentialsம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஜிங்கை நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த செல்லாம் கேத்தோட ஆக்ட் ஆகும். ஸோ அது கேத்தோட ஆக்ட் ஆகும் போது இ நாட் செல் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான்ஸ்க்கு எதுக்கு அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜிங்கோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எடுத்துக்கலாம். ஸோ ஜிங்கோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, -0.76 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஹாஃப் செல்ஸ் என்னது, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் Au3+ Au. ஸோ இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1.40 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், எதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கோ அது வந்து ஆனோட ஆக்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இங்க பாசிட்டிவ் வேல்யூ இங்க நெகட்டிவ் வேல்யூவா இருக்கு. ஸோ அப்போ இதுதான் வந்து சின்ன நம்பர். ஸோ அப்போ ஜிங்க் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போ ஆக்சிடேஷன் என்ன மீன் பண்ணுது, ஜிங்க் அப்படிங்கிறது ஜிங்க் 2+ அயான்ஸா கன்வர்ஷன்ஸ் நடக்குது. ஓகேவா. ஜஸ்ட் 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணிருக்கு. ஸோ இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஐ மீன் ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா. எவ்வளவு வந்திருக்கு, ஆனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் -0.76 வோல்ட். தென் கேத்தோட என்ன ஆக்ட் ஆகுது, Au3+ அப்படிங்கிறது Au கன்வெர்ட் ஆகுதா. ஸோ அப்போ இதுல ரிடக்ஷன்ஸ் நடக்கும். Au3+ அப்படிங்கிறது 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி நம்மளுக்கு Au கன்வர்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இந்த ஹாஃப் செல்ஸோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நம்ம கேத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் 1.40 வோல்ட் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், E naught செல் ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ஆனோட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கேத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 1.40 வோல்ட் minus of 0.76 வோல்ட். ஸோ இதை பிளஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 1.4 plus 0.76. ஸோ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 0.76 1.4. ஸோ 6 1
மேல 1 divided to 2 point. So அப்ப E0 cell அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2.16 volt அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஆனா நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா which cathode will give a maximum value of E0 cell per electrons. So ஒரு எலக்ட்ரான்ஸ்க்கு அவங்க கேட்டிருக்காங்க. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 electrons இன்வால்வ் ஆயிருக்கு, இதுல 2 electrons இன்வால்வ் ஆயிருக்கு. So பேலன்சிங் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த half cells நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். So 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்க 6 electrons அப்படின்னு கிடைக்கும். இந்த half cells வந்து பேலன்ஸ் பண்ணும்போது 2 அப்படின்றது கிடைக்கும். So அப்ப 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 into 3 is 6. So அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 electrons 2.16 volt ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணோம்? 2.16 divided by 6. So இதை சிம்பிள் பண்ணோம் பாத்தீங்க அப்படின்னா 0.36 volt. So இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷன், அதாவது Au3+ Au அப்படிங்கிற கேத்தோட யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான்ஸுக்கு 0.36 volt EMF ஸ்டாண்டர்ட் E cell அப்படிங்கறத ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ரைட். சோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாப்போமா? நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னது? Ag+ and Ag. சோ அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் 0.8 volt. சோ அப்ப ஜிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க் 2+ அயான்ஸா கன்வர்ஷன்ஸ் நடந்துச்சு பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ். சோ Ag தானே? சோ Ag+ Ag ஆ கன்வர்ட் நடந்திருக்கா? ரைட். சோ Ag+ அப்படிங்கிறது Ag ஆ மாறுது. சோ இப்போ இது கேத்தோட ஆக்ட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும்போது தான் கேத்தோட ஆக்ட் ஆகும். சோ இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் 80 volt அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் 0.76 volt. சோ இது என்னது? கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இது வந்து இது ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இது கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். சோ அப்ப இதை வச்சு நம்ம EMF ஆஃப் செல் E0 செல் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மைனஸ் ஆனோட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா 0.80 மைனஸ் ஆஃப் 0.76. ஸோ அப்போ 0.8 பிளஸ் 0.76. ஸோ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.8 0.76. ஸோ 6 15. ஸோ 1 வரும்போது 1.56 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ E0 செல் அப்படிங்கிறது 1.56 volt அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த பேலன்ஸ்டு ஹாஃப் செல் அப்படிங்கிறது 2 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 0.78 volt நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ E0 செல் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரானுக்கு 0.78 volt நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா Fe3+ to Fe2+. ஸோ அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா 0.77 volt. ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் 2+லேருந்து ஜிங்கோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்கு. ஆமாவா? ஸோ நெகட்டிவ்ல இருக்கிறதுனால தான் ஜிங்க் அப்படிங்கிறது ஆனோட ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ கேத்தோட் அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? Fe3+ அயான்ஸ்ல இருந்து Fe2+ அயான்ஸா கன்வர்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் எவ்வளவு? 2 எலக்ட்ரான்ஸ், ரைட்? ஸோ அதனால நான் வந்து 2 and 2 மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது 2 Fe3+ அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும்போது தான் 2 Fe2+ ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.77 volt. ஸோ அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேத்தோட் அப்படிங்கிறது 0.77 volt அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? E0 செல் அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். சோ இப்போ ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேத்தோட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஆனோட். கேத்தோடோட பொட்டன்ஷியல் எவ்வளவு? 0.77 volt மைனஸ் ஆஃப் 0.76. ஸோ இது ரெண்டையும் அடிஷன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6 12 3 1 15. ஸோ இப்போ 1.53 volt ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதில் இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ். நம்மள கேட்டது ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் கேட்டாங்க. ஸோ அப்போ இதை சிம்பிள் பண்ணும்போது 0.715 volt அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானுக்கு 0.715 EMF ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. தென் லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.44 volt, இது 0.76 volt. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே எது வந்து சின்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.76 தான் வந்து சின்ன வேல்யூ. ஸோ அப்போ வந்து இது வந்து கேத்தோட ஆக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா E0 ஜிங்க் 2+2 ஜிங்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 0.76 volt. ஸோ இது வந்து கேத்தோட ஆக்ட் ஆகும் அண்ட் ரிமைனிங் இருக்கு ஆனோட ஆக்ட் ஆகும். கேத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா 0.46 ரைட் 0.44 ஓகேவா? ஸோ அப்போ 0.44 volt அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 0.46 மைனஸ் ஆஃப் மைனஸ் 0.76. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது மைனஸ் 0.46 பிளஸ்
0.76. ஸோ இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 0.36 வோல்ட். ஸோ இது வந்து ஒரு செல்லுக்கு ப்ரொடியூஸ்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 0.18 வோல்ட் ப்ரொடியூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம 4 ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 0.78 வோல்ட் பர் எலக்ட்ரான் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது ஜிங்க் அண்ட் சில்வருக்கு தான் நம்மளுக்கு ப்ரொடியூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ E0 செல் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷனை நம்ம கேத்தோடா யூஸ் பண்ணும் போது தான் அதிகமா இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் A is a right answer. Next, problem number 9. Potassium chloride is prepared by the electrolysis of KCl in basic medium. ஸோ அப்போ KCl அப்படிங்கிறத அவங்க எடுத்து ஒரு பேசிக் மீடியம்ல வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பொட்டாசியம் குளோரைட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அது கூட இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் அண்ட் 6 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. 6 எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆகுது, ரைட்? ஸோ அப்போ பொட்டாசியம் குளோரைட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் மோல்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் option A is a right answer. Next, problem number 9. Potassium chloride is prepared by the electrolysis of KCl solution in basic medium. So அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்க பேசிக் மீடியம்ல அப்படிங்கறதோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அயான்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க, நம்ம ஃபுல்லா எழுதிடலாம். KCl அப்படிங்கிறது பேசிக் மீடியம்ல வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ்ட் ஆகுது? குளோரைட், பொட்டாசியம் குளோரைட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ்ட் ஆகுது. பிளஸ் 3 வாட்டர் மாலிகூல்ஸ் and 6 electrons நம்மளுக்கு கிடைக்குது. So அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க? If only 60% of current is utilized in the reaction, the time required to produce 10 gram of potassium chloride using a current of 2 ampere current. So current I is equal to 2 ampere current யூஸ் பண்றாங்க. So இதை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா T, அதாவது டைம் எவ்வளவு நேரத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா பொட்டாசியம் குளோரைட் அப்படிங்கிறது 10 கிராம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு பாக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இப்ப 6 எலக்ட்ரான்ஸ் கொடுத்தோம். 6 எலக்ட்ரான்ஸ் கிடைச்சது அப்படின்னா நமக்கு 1 பொட்டாசியம் குளோரைட்ஸ் கிடைக்கும். சோ அப்போ 1 மோல் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு 6 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். 6 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுக்கக்கூடிய சார்ஜஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? 6 ஃபாரடே சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ 1 மோல் ஆஃப் KCl அதாவது பொட்டாசியம் குளோரைட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மாஸ் 122 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ நமக்கு 60% ஆஃப் கரண்ட் ஒன்லி யூட்டிலைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆம்பியர் கரண்ட் சம் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் நம்ம பாஸ் பண்றோம், அதுல 60% ஆஃப் கரண்ட் மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ அப்ப 60% ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப 10 அப்படின்னு இருக்கு. சோ 10ல 60% எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 6 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சோ இப்போ நம்மளுக்கு 6 ஃபாரடே கொடுத்தாதான் 122 கிராம்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? சோ கால்குலேஷனுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 10 ஃபாரடே நம்ம கொடுத்துருக்கோம். 10 ஃபாரடே கொடுக்கும்போது 122 கிராம்ஸ் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா 10 ஃபாரடேல வந்து 60% எவ்வளவு அப்படின்னா 6 ஃபாரடே. சோ அதனால கால்குலேஷன் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம 10 ஃபாரடேவா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஏன்னா 60% கரண்ட் மட்டும் தான் யூட்டிலைஸ் ஆயிருக்கு. சோ நம்ம எவ்வளவு கிராம் கண்டுபிடிக்கணும்? 10 கிராம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் நான் 1 கிராம் கண்டுபிடிக்கிறேன். 1 கிராம் கண்டுபிடிக்கும் போது ரெண்டு சைடும் 122 ஆல நான் டிவைட் பண்ணுவேன். அண்ட் 1 கிராம் 10 கிராம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 10 ஆல ரெண்டு சைடும் இன்டு பண்றேன். சோ 10 ஃபாரடே divided by 122 multiplied by 10. So அப்போ 10 ஃபாரடே 10 கிராம் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட் நமக்கு ப்ரொடியூஸ்ட் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு சார்ஜஸ் கொடுத்துருக்கணும்? சார்ஜ் Q is equal to 100 ஃபாரடே divided by 122. So charges அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்? current into time அப்படிங்கிறது தான் charges அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். சோ அப்ப current எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? 2 ampere current நம்ம பாஸ் பண்ணோம். டைம் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சோ அப்போ 100 ஃபாரடே divided by 122 time is equal to 100 ஃபாரடே divided by 122 multiplied by 2. சோ இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? ரைட். சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 10. The saturated reduction potential of a silver Ag plus ions to Ag electrode at 298 Kelvin is 0.799 volt. So, for standard reduction potential for Ag plus ions to Ag அப்படிங்கறது நமக்கு கொடுத்திருக்காங்க 0.799 volt. Given that AgI, so AgI potassium iodide அப்படிங்கறது எங்க யூஸ் பண்ணிருக்காங்க. So அதோட solubility product அப்படிங்கிறது என்னது? Product of concentration of a slightly soluble ionic compounds அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So அப்போ solubility product 8.7 into 10 to the power minus 17. Evaluate the potential of Ag plus ions to Ag electrode in a saturated solution of AgI. So என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பீக்கர் இருக்கு. இந்த பீக்கர்ல வந்து saturated AgI இருக்கு. ஓகேவா? So saturated solution of AgI நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. So இதுல சில்வர் எலக்ட்ரோட் டிப் பண்றாங்க.
ஸோ இந்த சில்வர் அயான்ஸோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் நமக்கு தெரியும். இந்த AgIயோட கான்சென்ட்ரேஷன்ஸ் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கும் போது சில்வர் எலக்ட்ரோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால நான் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் கண்டிஷன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மைனஸ் 0.059 டிவைடட் பை n log of concentration of the product divided by reactant. So அப்போ product and reactant ஓட concentrations n ஓட value standard reduction potential கொடுத்துட்டாங்க. So இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால standard reduction potential saturated AgI ல வைக்கும்போது எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ இப்போ solubility product அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ solubility product அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா AgI அப்படிங்கிறது வாட்டர்ல நம்ம போட்டோம் அப்படின்னா Ag plus and I minus அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ ஒரு AgI நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு Ag plus அயான்ஸ் and ஒரு I minus கிடைக்கும். ஸோ அதே 10 AgI போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 10 Ag plus and 10 I minus நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம solubility product அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம்? Product of concentration of the ion presence inside the solution with their coefficient to the power அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். ஸோ இப்போ concentration of Ag plus ions and I minus ions மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் பண்றதா வந்து solubility product அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ எக்ஸ் AgI அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் Ag plus ions and xi minus ions produced ஆகும். ஸோ அப்போ எக்ஸ் மோலார் கான்சென்ட்ரேஷன்ஸ்ல எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து எக்ஸ் மோலார் கான்சென்ட்ரேஷன்ஸ்லேயே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ நான் Ag plus அப்படிங்கிறது எக்ஸ் மோலார் கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கிறேன், I minus அப்படிங்கிறதும் எக்ஸ் மோலார் கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ solubility ப்ராடக்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8.7 into 10 to the power minus 17. So அப்போ x square equal to 8.7 into 10 to the power minus 17 கிடைச்சிருக்கு. So அப்போ x is equal to பாத்தீங்க அப்படின்னா root of 8.7 into 10 to the power minus 17. So அப்போ x அப்படிங்கிறது என்ன சொன்னோம்? Concentration of Ag plus ions and concentration of I minus ions அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ரைட். ஸோ இப்போ நமக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கேட்டிருக்காங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? ஹாஃப் செல்ஸ் வந்து ரெடியூஸ்ட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் தான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ Ag பிளஸ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணும்போது தான் வந்து Ag-ஆ கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது எதுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் எது ரியாக்டன்ட் எது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளவு? 0.799 வோல்ட் மைனஸ் 0.059 டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது 1 தான் இன்வால்வ் ஆயிருக்கு. லாக் ஆஃப் concentration of the product by reactant. Product அப்படிங்கிறது Ag, reactant அப்படிங்கிறது Ag plus ions. So Ag அப்படிங்கிறது சில்வர் வந்து solid state இருக்கும். So அதோட concentrations நம்ம 1 அப்படின்னு எடுத்துப்போம். So அப்போ 0.799 minus 0.059 log of 1 by concentration of Ag plus ions. Concentration of Ag plus ions எவ்வளவு? root of 8.7 into 10 to the power minus 17. So அப்போ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு reduction potential of a silver at saturated AgI solution எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 11. Among the following statement identify the correct statement. ஸோ நம்மளுக்கு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 ரிடக்ஷன் half cell reactions கொடுத்துருக்காங்க. அதோட reduction potentials நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா chloride ions அப்படிங்கிறது Cl minus ion is oxidized by the oxygen. ஸோ அப்போ chloride ions அப்படிங்கிறது ஆக்சிடேஷன்ஸ் நடக்குது. ஆக்சிடேஷன்ஸ் அப்படின்னா என்னது? Cl minus அப்படிங்கிறது Cl2 கன்வர்ஷன்ஸ் நடக்குது. 2Cl minus Cl2 கேஸா கன்வெர்ட் ஆகுது பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சிஜனால ஆக்சிடைஸ்ட் ஆகிறதுனால ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரெடியூஸ்ட் ஆயிருக்கும். ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது 4 எலக்ட்ரான்ஸ் வித் 4H plus அயான்ஸ் கூட காம்பினேஷன் நடந்து நம்மளுக்கு வாட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது எங்க நடக்கணும்? ஆனோட நடக்கணும். ஸோ அப்போ ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை விட கம்மியா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்னது? 1.36 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். தென் ஆக்சிஜனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா 1.23 வோல்ட். ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது? ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை விட அதிகமா இருக்கு. ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடக்காது. குளோரின் அப்படிங்கிறது ஆக்சிடைஸ்ட் ஆகாது. ஆக்சிஜன் அப்படிங்கிறது கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிடக்ஷன் நடக்காது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ராங் ஆன்சர். தென் ஆப்ஷன் பி என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி Fe2 plus ion is oxidized. Oxidized means
லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போ Fe 3+ அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் ப்ளஸ் எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது எங்கே தான் நடக்கணும்? ஆனோடில் தான் நடக்கணும். ஸோ அப்போ ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோடினை விட கம்மியாக இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அயானோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா 0.77 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ Fe2+ இஸ் ஆக்சிடைஸ்டு பை அயோடின். ஸோ அப்போ அயோடின் அப்படிங்கிறது ரெடியூஸ்ட் ஆகும். I2 அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி 2I- ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேத்தோட் அப்படிங்கிறது எவ்வளோ வந்திருக்கு? 0.54 வோல்ட். ஸோ அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் அப்படிங்கிறது கேத்தோட விட அதிகமா இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கண்டிஷன்ஸ் தேவை அப்படின்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேத்தோட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும். எதை கம்பேர் பண்ணும்போது? ஆனோட கம்பேர் பண்ணும்போது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் அப்படிங்கிறது அதிகமா இருந்தா அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனோடுக்கு தான் அதிகமா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா அயோடைட் அயான்ஸ் அப்படிங்கிறது I- இஸ் ஆக்சிடைஸ்டு மீன்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நடக்கணும் இல்லையா? ஸோ அப்போ 2I- கம்பைன் ஆகி I2 ப்ரொடியூஸ் பண்ணுது பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அப்போ இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 0.54 வோல்ட். ஸோ அப்போ ஆனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் 0.54 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இஸ் ஆக்சிடைஸ்டு பை குளோரின். ஸோ அப்போ குளோரின் அப்படிங்கிறது கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெடியூஸ்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அப்போ 2Cl- அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். தென் கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? Cl2 கேஸோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 1.36 வோல்ட். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது? கேத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஆனோட விட அதிகமா இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சரா இருக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிடலாமா? ஸோ ஆப்ஷன் டி என்ன சொல்றாங்க? Mn2+ இஸ் ஆக்சிடைஸ்டு பை குளோரின். ஸோ அப்போ Mn2+ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடந்திருக்கணும். ஆக்சிடேஷன் மீன்ஸ் Mn3+ அயான்ஸை கன்வெர்ட் பண்ணிருக்கணும். ஸோ அப்போ இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா Mn-ஓட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் 1.50 வோல்ட். தென் ஆக்சிடைஸ்டு பை குளோரின், ரைட்? ஸோ அப்போ குளோரின் Cl2 அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா Cl- அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ இது கேத்தோட்ல நடந்திருக்கணும். அப்போ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேத்தோட் அப்படிங்கிறது 1.36 வோல்ட். ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது? ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ அப்போ ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பா நடக்காது. ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 12. The following electrochemical cell has been set up. So நம்மளுக்கு ஒரு செல் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த செல் ரெப்ரசன்டேஷன் வச்சு ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த செல்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய ஹாஃப் செல்ஸோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. If an ammeter is connected between the two platinum electrode, predict the direction of flow of current. Will the current increase or decrease? So flow of current எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. கரண்ட் வந்து டைம் இன்க்ரீஸ் ஆக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் செல் ரெப்ரசன்டேஷன்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது ஆனோட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது கேத்தோட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ ஆனோட்ல பாத்தீங்க அப்படின்னா Fe3+2 Fe2+ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு Fe2+ இருந்து Fe3+ கன்வர்ஷன்ஸ் நடக்குது பிளஸ் எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஆர் இது ரெண்டோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் கம்பேர் பண்ணுங்க. இது ரெண்டோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு கம்மியா இருக்கு? Fe-க்கு தான் கம்மியா இருக்கு. ஸோ அப்போ Fe அப்படிங்கிறது ஆனோட்ல வந்து நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அதனால Fe2+ அப்படிங்கிறது Fe3+ கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போ ஆனோடோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 0.77 வோல்ட். தென் செகண்ட் ஹாஃப் செல்ஸ் என்னது? Ce4+ பிளஸ் எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி என்னவா மாறுது? Ce3+ மாறுது. இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1.61 வோல்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தெரிஞ்சிருக்கு, ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை வச்சு ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேத்தோட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஆனோட். ஸோ கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் 1.61 வோல்ட் மைனஸ் 0.77 வோல்ட். ஸோ இப்போ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 1.61 மைனஸ் 0.77. ஸோ இதை சிம்பிள் பண்ணும்போது இங்கே வந்து 5, 11, 4 and 1, 0, 15 means 8. ஸோ அப்போ 0.84 வோல்ட். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் அ செல் அப்படிங்கிறது 0.84 வோல்ட்டா இருக்கு. ஸோ அப்போ EMF அப்படிங்கிறது ஆர் ஸ்டாண்டர்ட் E செல் அப்படிங்கிறது பாசிட்டிவ் டேர்ம்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகும்? ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோஸ்லயே பார்த்தோம். ஆமாவா? ரைட். ஸோ இப்போ ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு
எலக்ட்ரான் மூவ்மெண்ட் மூவ் ஆகுது. ஆனா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, flow of current ஓட டைரக்ஷன்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ கரண்டோட டைரக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா flow of electronக்கு ஆப்போசிட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ஸ்ல flow ஆகுது, கரண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் இந்த இடத்துல எழுதிடுறேன். ஸோ கரண்ட் அப்படிங்கிறது கேத்தோடு டு ஆனோட் டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகுது. கேத்தோடு டு ஆனோட் டைரக்ஷன்ஸ் மூவ் ஆகும். அண்ட் டைம் இன்க்ரீஸ் ஆக பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். செல் பொட்டன்ஷியல் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் கேத்தோட் டு ஆனோட் டைரக்ஷன்ஸ் மூவ் ஆகுது. அண்ட் டைம் இன்க்ரீஸ் ஆக கரண்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. ரைட்? ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 13. கிவ் த ரீசன் இன் 1 or 2 சென்டென்ஸ். anhydrous HCl. anhydrous HCl அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாட்டர்ல நம்ம HCl போட்டோம் அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகும், H plus ions and Cl minus ions. ஸோ இந்த anhydrous அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, கொஞ்சம் கூட வாட்டரே இல்லாம வெறும் HCl மட்டும் இருக்கு. ஸோ அப்போ HCl அப்படிங்கிறது HCl மாலிகூல்ஸா தான் இருக்கும். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, anhydrous HCl is a bad conductor. இது ஒரு bad conductor of electricity, but aqueous HCl is a good conductor of electricity. ஏன் aqueous HCl வந்து good conductor of electricity அப்படின்னா, நம்ம HCl வாட்டர்ல போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு H plus and Cl minus ions produced ஆகும். ஸோ நம்மளுக்கு ions அப்படிங்கிறது நம்ம சொல்யூஷன்ல பிரசன்ட் ஆயிருந்தாதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் அப்படிங்கிறதே நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா aqueous HCl அப்படிங்கிறது good conductor of electricity, anhydrous அப்படிங்கிறது bad conductor of electricity, because அதுல வந்து வாட்டர்ஸே இல்ல ஆர் அயான்ஸே அதுல இல்ல. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா anhydrous HCl அப்படிங்கிறது bad conductor of electricity. Next, problem number 14. The correct order of equivalent conductance at infinite dilution of lithium chloride, sodium chloride and KCl chloride, potassium chloride. So இப்போ lithium chloride அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா lithium ions and Cl minus ions present இருக்கும். and sodium chlorideல Na plus and Cl minus ions present இருக்கு. K plus potassiumல வந்து பாத்தீங்க அப்படின்னா K plus ions and Cl minus ions present இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே வந்து குளோரின் அயான்ஸ் அப்படிங்கிறது காமனா இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த 3 அயான்ஸ்ல எதுக்கு வந்து கண்டக்டன்ஸ், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபினிட் டைலூஷன்ஸ்ல அதிகமா இருக்கும். ஸோ அதோட ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், சைஸ் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா அயான்ஸோட மூவ்மெண்ட் ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து சைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் எல்லாத்தோட சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேமா இருக்கு. சார்ஜஸ் எல்லாமே +1 சார்ஜஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இருக்கிறதுலே சைஸ் எதுக்கு சின்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லித்தியம் அயான் தான் சைஸ் சின்னது. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சோடியம் அயான்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் அயான்ஸ். ஸோ இதுக்கு எல்லாத்தோட சார்ஜஸ் வந்து சேமா இருக்கு. பட் ஆனா சைஸ் வந்து டிஃபர் ஆயிருக்கு. ஸோ சார்ஜஸ் சேமா இருந்து சைஸ் டிஃபர் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த லித்தியம் அயான்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா அது மேல சுத்தி இருக்கக்கூடிய சார்ஜ் டென்சிட்டி அதிகமா இருக்கு. சார்ஜ் டென்சிட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், சால்வேஷன் அப்படிங்கிறது அதிகமா நடக்கும். ஸோ அப்போ சால்வேஷன் எதுக்கு அதிகமா இருக்கும், லித்தியம் அயான்ஸ்க்கு அதிகமா இருக்கு. சால்வேஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு தான் கம்மியா இருக்கும். ஸோ அப்போ இருக்கிறதுலே லோ கண்டக்டன்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லித்தியம் அயான்ஸ்க்கு தான் லோ கண்டக்டன்ஸ். அண்ட் ஹை கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் அயான்ஸ்க்கு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு சால்வேஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். ஏன் சால்வேஷன் கம்மியா இருக்கு, சார்ஜ் டென்சிட்டி வந்து இதுக்கு கம்மியா இருக்கு ஆர் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு, அதுல மேல ஒரே ஒரு பிளஸ் சார்ஜஸ் இருக்கிறதுனால அதுக்கு சால்வேஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ அப்போ கரெக்ட் ஆர்டர் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா K பிளஸ் ஆர் KCl அப்படிங்கிறதுக்கு கண்டக்டன்ஸ் அதிகமா இருக்கும் சோடியம் குளோரைடை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் லித்தியம் குளோரைடை கம்பேர் பண்ணும்போது பொட்டாசியம் NaClக்கு வந்து கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் B இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 15. கன்சிடர் த ஃபாலோயிங் செல் ரியாக்ஷன்ஸ். நம்மளுக்கு ஒரு செல் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த செல் ரியாக்ஷன்ஸோட ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அட் Fe2 plus is 10 to the power minus 3 mole concentration and pressure of the oxygen gas 0.1 atmosphere pressure and pH is equal to 15. The cell potential at 25 degrees Celsius is. So நம்மள என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செல் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த செல் ரியாக்ஷன்ஸ்ல ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ E0 செல் அப்படிங்கிறது நம்மளுக்கு 1.67 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, Fe2 plus அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Fe2 plus அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் 10 to the power minus 3 molar concentration and pressure of that oxygen gas பார்த்தோம் அப்படின்னா 0.1 atmospheric pressure and pH. ஸோ இது வந்து atmospheric pressure and pH அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க
3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், E0 செல் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க, E செல் அப்படிங்கிறது கேட்குறாங்க. E0 செல் அண்ட் E செல் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் நம்மளோட நர்சரி ஈக்குவேஷன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ E செல் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா E0 செல் மைனஸ் 0.059 டிவைடட் பை N log of concentration of the product. Product என்னது Fe2 plus ions அப்படிங்கிறது ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ Fe2 plus ions, ஸோ அதோட கோஎஃபிஷியன்ஸ் 2 இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கொயர் அப்படிங்கிறத ஆட் பண்றோம். ஸோ வாட்டர் வந்து லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால இதோட கான்சென்ட்ரேஷன்ஸ் நம்ம 1 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ அதனால நான் அதை டைரக்டா ஆட் பண்ணாம விட்டுறேன். ஸோ ரியாக்டண்டோட கான்சென்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா Fe அப்படிங்கிறது இருக்கு. ஸோ Fe அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறதுனால அதோட கான்சென்ட்ரேஷன்ஸ் நம்ம 1 மோலார் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிறதோட பார்த்தீங்க அப்படின்னா pressure of that oxygen அப்படின்னு இண்டிகேட் பண்றேன். அண்ட் H+ ions ஓட கான்சென்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா H+ பவர்ல 4, ஏன் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் 4 கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்ட் n அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. சோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா Fe அப்படிங்கிறது Fe2 plus ions கன்வெர்ட் ஆகுது. சோ இப்போ எப்படி ஒரு எலக்ட்ரான்ஸ், அதாவது Fe2 அப்படிங்கிறது Fe அப்படிங்கிறது Fe2 plus ions கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஒரு Fe இல்ல, நமக்கு 2 Fe கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால வந்து ரெண்டு சைடும் நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ அப்போ எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கணும், 4 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கணும். ஸோ அதே மாதிரி ஆக்சிஜன் O2 plus 4H+ ions அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 4 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வாட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சிஜன் அப்படிங்கிறது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, 2 ஆக்சிஜன் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா -2 அப்படிங்கிறது ஒரு ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அப்போ -4 அப்படிங்கிறது இங்க தேவைப்படுது. ஸோ ஆக்சிஜன் O2 அப்படிங்கிறது 4 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணாதான் -4 ஸ்டேட்டை ரீச் பண்ணும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது 4 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ n is equal to 4. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சிருச்சு, கான்சென்ட்ரேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாமா. E செல் அப்படிங்கிறது எவ்வளவு, E0 செல் அப்படிங்கிறது 1.67 வோல்ட் மைனஸ் 0.059 divided by n, என்னோட வேல்யூ 4. ஸோ அப்போ log of Fe2 plus ions பாத்தீங்க அப்படின்னா 10 to the power -3 whole square divided by pressure of oxygen gas பாத்தீங்க அப்படின்னா 0.1 atmospheric pressure and H+ ions ஓட கான்சென்ட்ரேஷன்ஸ் தெரியணும். H+ ion கான்சென்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு pH அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. pH அப்படிங்கிறது என்னது, நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H+ ions. ஸோ அப்போ H+ ions ஓட கான்சென்ட்ரேஷன்ஸ் லாக் இந்த பக்கம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா 10 to the power -3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ 10 to the power -3 whole power 4. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் சொல்றோம். ஸோ 1.67 minus 0.059 divided by 4 log of 10 to the power -6 divided by 10 to the power -1 multiplied by 10 to the power -12. ஸோ இது சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 1.67 minus 0.059 divided by 4. So log of 10 to the power -6 multiplied by 10 to the power +13. ஏன்னா 10 to the power -1 -12 அப்படிங்கிறது -13 ஆகும். ஸோ அது மேலே வரும்போது +13 கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 1.67 minus 0.059 divided by 4 log of 10 to the power 7. ஸோ 7 அப்படிங்கிறது முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ 1.67 minus 0.059 divided by 4 into 7 log of 10. ஸோ log of 10 அப்படிங்கிறதோட வேல்யூ 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு EMF E செல் அப்படிங்கிறது 25 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 16. How many electron would be required to deposit 6.35 gram of copper at the cathode during the electrolysis of aqueous solution of copper sulfate? So copper sulfate அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வாட்டர்ல இருக்கும்போது Cu2+ and sulfate ions நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்ம என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த Cu2+ ions அப்படிங்கிறத நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது அதாவது எலக்ட்ரோலைசிஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிஸ் கொடுத்து நம்ம காப்பரா டெபாசிட் பண்ண வைக்கிறோம். ஸோ காப்பரா வந்து எவ்வளோ கிராம் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.35 grams நம்ம டெபாசிட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்மள கேட்குறாங்க. ஸோ இப்போ 2 எலக்ட்ரான்ஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு காப்பர் கிடைக்கும். ஸோ இப்போ 2 moles ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 mole ஆஃப் காப்பர் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ 2 moles ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஸோ அவகேட்ரோ நம்பர் அப்படிங்கிறது Na அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2 into Na ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 mole ஆஃப் காப்பர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 1 mole ஆஃப் காப்பரோட மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 63.5 gram.
ஸோ நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கணும் 6.35 கிராம்ஸ்க்கு தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் நான் டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லி போடுறேன் ஸோ டிவைடட் பை 10 போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 6.35 கிராம்ஸ் கிடைச்சிருது ஸோ இப்போ 6.35 கிராம்ஸ்க்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது 2/10 ஸோ 2/10 சிம்பிள் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா 1/5 ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெக்கையோர்ட் ஃபார் எதுக்கு 6.35 கிராம் ஆஃப் காப்பரை டெபாசிட் பண்ண வைக்க எவ்வளோ தேவைப்படுது Na அவகாடோ நம்பர் டிவைடட் பை 5 ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் த காப்பர் 6.35 கிராம் ஆஃப் காப்பர் டு டெபாசிட் ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 17 an acidic solution of dichromate is electrolyzed for 8 minutes for using 2 ampere current ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் 2 ampere கரண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க ஸோ எவ்வளோ நேரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 minutes ஸோ நம்ம கரண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ நம்ம சார்ஜ் கண்டுபிடிக்கிற ஒர்க் இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைமை வந்து செகண்ட்ஸாக மாற்றிடும் ஸோ செகண்ட்ஸாக மாஸ் பண்ணும்போது 480 செகண்ட்ஸ் ஸோ 480 செகண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 ampere கரண்ட் பாஸ் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்லேருந்து நம்மளுக்கு Cr3+ ions நம்மளுக்கு கிடைக்குது the amount of Cr3+ ions obtained was 0.104 gram ஸோ இவ்வளோ கரண்ட் அண்ட் 480 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா Cr3+ அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் Cr3+ அப்படிங்கிறது 0.104 கிராம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு the efficiency of the process in percentage is ஸோ நம்மள எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ மாஸை வச்சு நம்ம எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு weight obtained divided by theoretical weight ஸோ weight obtained divided by theoretical weight அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பர்சன்டேஜஸ்ல கேட்டதுனால நம்ம into 100 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்றோம் ஸோ weight obtained எவ்வளவு weight obtained அப்படிங்கிறது 0.104 கிராம்ஸ் ஸோ weight obtained theoretically அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ தியரட்டிக்கலா எவ்வளவு weight நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அது எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த செல் ரியாக்ஷன்ஸை வச்சு தான் ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 Cr3+ ions produced ஆகுது ஸோ இப்போ 6 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும்போது 2 Cr3+ ions produced ஆகுது ஸோ இப்போ நான் 6 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா 2 mole ஆஃப் Cr3+ ions எனக்கு கிடைக்கும் ஸோ மாஸ் ஆஃப் குரோமியம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 52 கிராம் ஸோ அப்போ 2 into 52 கிராம்ஸ் ஸோ அப்போ 6 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுக்கக்கூடிய சார்ஜஸ் 6 Faraday ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போ இதை வந்து சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 104 கிராம் எவ்வளோக்கு 6 Faraday ஆஃப் சார்ஜஸ் 6 Faraday ஆஃப் சார்ஜஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஃபேரடேயோட கான்ஸ்டன்ட் கொஸ்டின்ஸ்ல கொடுத்ததுனால நம்ம 6 into 96,000 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்றோம் ஸோ இப்போ இவ்வளோ கூலும் ஆஃப் சார்ஜஸ் கொடுக்கும்போது 104 கிராம் ஆஃப் Cr2+ ions நம்மளுக்கு கிடைக்குது ஸோ நம்ம சார்ஜஸ் எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ இப்போ கரண்ட் அப்படிங்கிறது 2 ampere கரண்ட் அண்ட் டைம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 480 செகண்ட்ஸ் ஸோ அப்போ கரண்ட் இன்டு டைம் அப்படிங்கிறது சார்ஜ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ இதை சிம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 960 கூலும் ஆஃப் சார்ஜஸ் நம்ம கொடுக்குறோம் ஸோ அப்போ நம்ம இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 6 into 96,000 கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சா போதும் 960 சார்ஜஸ் கொடுக்கும்போது எவ்வளோ மாஸ் டெபாசிட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் தியரிட்டிக்கல் மாஸ் ஸோ அப்போ 960 மட்டும் வச்சுக்கலாமா ஸோ இப்போ 960 மட்டும் இங்கே வச்சு சாரி நான் ஃபர்ஸ்ட் இதை பிரிச்சிடலாம் 96,000 அப்படிங்கிறத 960 multiplied by 6,600 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் ஸோ அப்போ 104 கிராம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அப்போ 960 கூலும் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறத நம்ம அப்படியே வச்சுக்கலாம் 600 அப்படிங்கிறது அந்த பக்கம் போயிடுச்சு ஸோ அப்போ 104 divided by 600 ஸோ அப்போ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும் weight obtained theoretically weight obtained எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா 104 divided by 600 divided by 600 இருக்கிறது மேலே பவருக்கு 100 போயிடுச்சு 600 போயிடுச்சு ஸோ multiplied by 100 ஸோ அப்போ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 10 to the power -3 multiplied by 600 multiplied by 100 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பர்சன்டேஜஸ்ல கிடைச்சிருக்கு ஸோ இப்போ 10 to the power -3 அப்படிங்கிறத சிம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸோ ஒரு 3 zeros நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 60%. ஸோ இப்போ எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா 60% நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ரைட் So next problem number 18 for an electrochemical cells so நம்மளுக்கு ஒரு செல் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க and அந்த செல் ரெப்ரசன்டேஷன் இன்வால்வ் ஆக half cell reactions ஓட reduction potential கொடுத்துட்டாங்க from this data one can deduce so நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படினு சொல்லி நம்ம கேக்குறாங்க so first options பாத்தீங்க அப்படினா m plus x gives m plus x minus so அது வந்து spontaneous reactions அப்படினு சொல்லி கேக்குறாங்க so m அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படினா m plus conversions நடந்திருக்கு
ஸோ m plus கன்வர்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்போ x அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி நம்மளுக்கு x மைனஸ் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்காங்களா? m plus to m ஓட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா 0.44 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது எங்க நடக்கும்? ஆனோட்ல தான் நடக்கும். ஸோ அப்போ ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 0.44 வோல்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ரிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ ரிடக்ஷன் கேத்தோட்ல நடக்கும். ஸோ அப்போ கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 0.33 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம இஎம்எஃப் E cell standard EMF of the cell அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ கேத்தோட் மைனஸ் ஆனோட் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ஆனோட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. 0.33 மைனஸ் 0.44 வோல்ட். ஸோ அப்போ இதை சிம்பிள் பண்ணும்போது மைனஸ் 0.11 வோல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல் அப்படிங்கிறது மைனஸ் 0.11 வோல்ட். ஸோ இப்போ மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னாலே இந்த செல் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா நடக்காது. எக்ஸ்டர்னலா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கும்போது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இ செல் அப்படிங்கிறது 0.77 வோல்ட் அண்ட் மைனஸ் 0.77 வோல்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சி அண்ட் டில கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுக்கு எவ்வளவு வருது? 0.11 வோல்ட் தான் வருது இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பா வந்து ஆப்ஷன் சி அண்ட் டி வந்து ராங் ஆன்சர்ஸா இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிப்போம். ஆப்ஷன் பி கரெக்டா இல்லையா நம்ம செக் பண்ணுவோமா? ஸோ m பிளஸ் அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆகுது? எம்மா கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது எப்போ நடக்கும்? எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணும்போது நடக்கும். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் அப்படிங்கிறது எக்ஸா கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது எப்போ நடக்கும்? எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும்போது தான் நடக்கும். ஸோ இங்கே ரிடக்ஷன்ஸ் பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இங்கே ரிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அப்போ இதை கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஹாஃப் செல் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 0.44 வோல்ட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தென் ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 0.33 வோல்ட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவோமா? ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேத்தோட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஆனோட். ஸோ கேத்தோட் பார்த்தீங்க அப்படின்னா 0.44 வோல்ட் மைனஸ் 0.33 வோல்ட். ஸோ அப்போ இதை சிம்பிள் பண்ணும்போது 0.11 அப்படின்னு பாசிட்டிவ் வேல்யூவா கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் செல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பான்டேனியஸா நடக்கக்கூடிய செல் ரியாக்ஷன்ஸா இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 19. given below are the half cell reactions. நமக்கு ரெண்டு half cell reactions கொடுத்துட்டாங்க. இந்த half cells ஓட reduction potential கொடுத்துட்டாங்க. the E0 standard EMF of the cell for this chemical reactions என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ Mn2+ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? Mn கன்வர்ஷன் நடந்திருக்கு. ஸோ Mn எப்ப கன்வர்ஷன் நடக்கும்? ரெண்டு எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுச்சு அப்படின்னா. ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிடக்ஷன் சொல்லுவோம். ரிடக்ஷன் எங்க நடக்கும்? கேத்தோட்ல நடக்கும். ஸோ அப்போ இந்த ஹாஃப் செல்ஸோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். தென் நெக்ஸ்ட் Mn2+ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா Mn3+ கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது கன்வர்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சிடேஷன் எங்க நடக்கும்? ஆனோட்ல நடக்கும். தென் 2 எலக்ட்ரான்ஸ் 2 Mn3+ இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இதை ஹோலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஸோ 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு சைடும் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம எழுதணும் அப்படின்னா Mn2+ plus 2Mn2+ gives 2Mn3+. சாரி இந்த 3+ வரும் plus Mn. ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால ஆனோட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அப்போ இந்த ஹாஃப் செல்ஸோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 1.51 வோல்ட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்மள என்ன கேட்டாங்க? இஎம்எஃப் ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல் அப்படிங்கிறத கேட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஆனோட் அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ கேத்தோட் பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் 1.18 வோல்ட் மைனஸ் 1.151. ஸோ இப்போ இதை அடிஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஃபார் த கிவன் செல் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ 962. ஸோ இது மைனஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 2.69 வோல்ட். ஸோ அப்போ இஎம்எஃப் அப்படிங்கிறது நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஸ்பான்டேனியஸாக நடக்காது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மைனஸ் 2.69 த ரியாக்ஷன் வில் நாட் அக்வயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் problem number 20. A solution of copper sulfate is electrolyzed for 10 minutes with a current of 1.5 ampere. So current வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 ampere current பாஸ் பண்றோம். எவ்வளவு நேரத்துக்கு பாஸ் பண்ணிருக்கோம்? 10 மினிட்ஸ்க்கு பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ மினிட்ஸ்ல இருந்து நம்ம செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 10 into 60. ஸோ இப்போ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 600.
seconds. So 600 seconds க்கு 1.5 ampere current நம்ம பாஸ் பண்றோம். எதுல copper sulfate solutions. So அப்ப copper sulfate solutions இவ்ளோ current பாஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு charges produce ஆகும்? Charge is equal to current into time. So current 1.5 into time பாத்தீங்க அப்படினா 600 கிடைக்குது. So அப்ப இது சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா 1.5 into 6 அப்படிங்கிறது 6 into 1.5 அப்படிங்கிறது 0.3 means 9. So அப்ப 9 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. So அப்ப 900 கூலும் ஆஃப் சார்ஜஸ் நம்ம பாஸ் பண்றோம். ஓகேவா? எதுல பாஸ் பண்றோம்? Cu2 plus ionsல. So அப்ப அது 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணுச்சு அப்படினா நமக்கு காப்பரா டெபாசிட் ஆகும். So நம்ம இந்த பர்టిక్యులர் சார்ஜஸ் பாஸ் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் காப்பர் டெபாசிட் ஆயிருக்கு அப்படினு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. So 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்தோம் அப்படினா நமக்கு ஒரு காப்பர் ப்ரொடியூஸ் ஆகுது. So அப்ப 2 moles ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படினா நமக்கு 1 mole ஆஃப் காப்பர் ப்ரொடியூஸ்ட் ஆகும். So 1 mole ஆஃப் காப்பர் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 63 கிராம். ஓகேவா? So அப்ப 2 moles ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஓட சார்ஜஸ் பாத்தீங்க அப்படினா 2 ஃபாரடே நம்ம சொல்வோம். So அப்ப 2 ஃபாரடே அப்படிங்கிறது 96,500 coulomb of charges. 2 into 96,000 coulomb 500 coulomb of charges. So நம்ம எவ்வளவு சார்ஜஸ் கண்டுபிடிச்சா போதும்? 900 கண்டுபிடிச்சா போதும். So அப்ப நான் ஃபர்ஸ்ட் 1 coulomb of charges கண்டுபிடிக்கும்போது பாத்தீங்க அப்படினா 63 divided by 2 into 96,500 அப்படினு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. So அப்ப 900 coulomb க்கு பாத்தீங்க அப்படினா 63 divided by 2 into 96,500 multiplied by 900. So அப்ப இத சிம்பிள் பண்ணோம் அப்படினா நமக்கு கரண்ட் வந்து 1.5 ஆம்பியர் கரண்ட் 600 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு மாஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? சோ இத சிம்பிள் பண்ணி எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்ட் அப்படினு சொல்லி நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். சோ தட்ஸ் இட். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா JEE எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல 20 ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வித் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ல few problems நம்ம சால்வ் பண்ணிட்டோம். சோ இந்த வீடியோஸோட எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். தட்ஸ் இட். ஆல் தி பெஸ்ட். Thank you.